அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு 18 வருடங்களுக்கு பிறகு தனது சொந்த நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் மேசராசினியர்களுக்கு பண மழை நனையக்கூடிய அளவிற்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய இந்த ராகுவினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது. ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது. கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார். இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளவர்கள் இப்பதிவை தொடர்ந்து பாருங்கள். அந்த வகையில் ஒரு சமயத்தில் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான். இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள். இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோசனம் நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உள்ளது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் கேள் என்றார். துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான். மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து அருளுமாறு வேண்டிக் கொண்டான். திருப்பார்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரியுவீங்கள். இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள். அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார். இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான். திருமால் குறிப்பிட்ட மந்திரமலையை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சேர்த்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள். வாசுகி என்ற மிகப்பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள். பார்க்கடலை கடைய தேவையான மத்தும் கயிறும் தயாராகிவிட்டது. திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது. மிகுந்த சிரமப்பட்டு தேவர்கள் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது. தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது. பின்னர் உஜ்ஜஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது. இதனை தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது. பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது. இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர். கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார். இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லக்ஷ்மி தேவி வெளிப்பட்டால். லக்ஷ்மி தேவி திருமாலோடு காட்சியளித்தால். இந்த தெய்வீக காட்சி தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள். இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சி இறங்கினார்கள். தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பற்றி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது. உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள். உடனே திருமாலும் தேவர்களும் உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார்கள். தன்வந்திரியிடம் தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது. தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது. மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும். இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு. அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார். மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள். தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள். முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினார். அசுரர்களின் கவனம் எல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது. ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது. அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால். மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை. அசுரர்களில் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான். அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிடம் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான். இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினார். உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அற்புதம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலை துண்டித்தார். உடல் வேறு தலைவேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தில்
அமிர்தத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது. உண்டதால் தலையும் அழியவில்லை, உடலும் அழியவில்லை. துண்டான தலைக்கு பாம்பின் உடலும், உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின. பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது. ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது. இப்படிப்பட்ட ராகு கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன. ஸ்வர்பானு செய்த தவறினை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினாள். இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை. வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம். 7 கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வளமாக சுற்றி வருவர். ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு, ஆனால் அதற்கு நேர்மாறான எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது. பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் மற்றும் துறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கு கொடுத்து படைத்துள்கின்றார்கள். இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையில் ராகு தற்போது தனது சொந்த நட்சத்திர சாரத்தில் 18 வருடங்களுக்கு பிறகு சஞ்சரிக்க போவதன் காரணமாக மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சதய நட்சத்திர காலில் தனது சுயசாரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் நேரத்தில் மேசராசினியர்களான நீங்கள் தொட்டது அனைத்தும் துலங்க ஆரம்பிக்கும். தொழில் வளர்ச்சி பெருக ஆரம்பிக்குங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. அதே போல் கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் பலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு இந்த தருணங்கள்ல கௌரவம் அந்தஸ்து உயர இருக்கு. உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்பாடு மேலதிகாரிகள் ஆச்சரியப்படுத்துங்க. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க இருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய விளைவாக பொருளாதார நிலை என்பது மேசராசினியர்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தோய்வு அகல இருக்குதுங்க. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேரும் வாய்ப்புகள் உண்டாக இருக்கு. கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. தாயினுடைய உடல் நலம் சீராகுங்க. சுபகாரிய பேச்சு முடிவாக கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக சுபகாரிய பேச்சுக்கள்ல ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக இடத்தில் வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு ராகு சஞ்சரிக்கும் போது பொருளாதாரம் மேம்பட இருக்கு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, லாப ராகுவால் செல்வம் பெருகும், பஞ்சம கேதுவால் பணி சிறக்குங்க. யோகம் பலம் பெற்ற நாளில் நாக தெய்வங்களை வழிபடுவது நல்லது. செவ்வாய்க்கிழமை துர்க்கையை வழிபடுவது துயரத்தை தீர்க்கும்.